நெல்லையில் வாகன ஓட்டியிடம் தகராறில் ஈடுபட்டு கொலை முயற்சியில் ஈடுபட்ட எஸ்எஸ்ஐ ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திரவிய சம்பத்திடம் கேட்கலாம். திரவிய சம்பத், விவரங்கள் என்ன? நெல்லை டவுன் கல்லணை பகுதியில் நேற்று இரவு ஜங்ஷன் டிராபிக் எஸ்எஸ்ஐ ஆக பணியாற்றக்கூடிய அந்த காந்திராஜன் என்பவர் தனது கார்ல போயிருக்காரு. இவருக்கு முன்னாடி நெல்லையை சேர்ந்த ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்திருக்காரு. இந்த நிலையில காந்திராஜனுடைய கார் அந்த இருசக்கர வாகனத்தை இடித்ததாக கூறப்படுகிறது. அந்த நபர் உடனே கீழே இறங்கி, ஏன் சார் இப்படி என்னுடைய வாகனத்தில் இடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த நிலையில அந்த காந்திராஜன் தொடர்ந்து அந்த வாகன ஓட்டியில தகராறுல ஈடுபட்டிருக்காரு. தொடர்ந்து தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு செல்ல முயன்ற போது அந்த வாகன ஓட்டி இவர் கார் முன்னாடி தடுக்க முயன்றிருக்காரு. அந்த தடுக்கும் போது அவர் அதை கேட்காம நேர வாகனத்தை எடுத்து காரை எடுத்திருக்காரு. இதனால அவருக்கு மேல கார் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. இதுக்கு பயந்து அந்த வாகன ஓட்டி அந்த கார் மேல ஏறி நின்றுட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் நிக்காம என்னுடைய காரை ஒரு 100 மீட்டர் தூரத்திற்கு அப்படியே இழுத்துட்டு போயிருக்காரு. தொடர்ந்து அவர் அந்த வாகன ஓட்டி என்னை காப்பாற்றுங்கள் என கதறி இருக்கிறார். இருந்த போதிலும் அவர் நிறுத்தாமல் சென்றிருக்காரு. இதை பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய ஆட்கள் வீடியோவா பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்திருக்காங்க. இதை நெல்லை மாநகரத்துல துணை காவல் ஆணையராக இருக்கக்கூடிய பிரசன்னகுமார் கவனத்திற்கு தெரிவிச்சிருக்காங்க. உடனே இன்னைக்கு காலையில காந்திராஜன் தற்போது ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கார். தொடர்ந்து அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும், குற்ற வழக்கு பதியப்படவும் நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறை துணை ஆணையர் பிரசன்னகுமார் தெரிவிச்சிருக்காரு. இந்த சம்பவம் நெல்லையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திரவிய சம்பத், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.